அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு ஊர் முழுவதும் உங்களை பற்றி பேசக்கூடிய வரமாய் மாறும் நேரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில விருச்சக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும், சுக்கிரன் ஆட்சி பெற்றும், புதன் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கின்றன. அதே போல விருச்சக ராசியில் செவ்வாய் ஆட்சி பலத்துடன், கும்பத்தில் ராசிநாதன் சனி வக்ரம் பெற்றும், ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சக ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சக ராசியை சேர்ந்த விஷாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் ஆட்சி பெறுவதும், சப்தமாதிபதி சுக்கிரன் தனது ராசியின் உச்சம் பெறுவதும், 2 5க்குரிய குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பதும் என பல கோணங்களில் சாதகமான அமைப்புகள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. நினைத்த செயல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இனி வரும் காலங்களில் விருச்சக ராசினியர்களுக்கு நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்குது. கோயில் தரிசனம், நன்கொடைகள் அளித்தல், தர்ம காரியங்கள் போன்றவற்றில் கவனம் செலுத்தும் பாக்கியம் உண்டுங்க. பொருளாதார நிலையில் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் உண்டுங்க. ஆதாயம் தரும் தகவலால் மகிழ்ச்சி உண்டு. சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு நாட்களாக இந்த சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடைகள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்கள்ல அலைச்சலும் அதனால் உடல் நல குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை மேற்கொள்வது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்கும். கூடுமான வரைக்கும் உடல் நலனுக்கு மிகவும் நல்லது. பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. பொருட்களை தவற விட்டு விடுவதும் பணம் கொடுக்கல் வாங்கலில் சிறு ஏமாற்றம் இருக்கும் என்பதால மிகுந்த கவனம் தேவைங்க. சனி, ராகு மற்றும் 12இல் சூரியன் போன்ற கிரக சஞ்சாரங்களால் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். கூடுமான வரைக்கும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தோடு இருப்பது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாது வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. எடுத்தோம் கவுத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்தில் இறங்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்ச ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. வீண் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க. தேவையற்ற அலைச்சல்கள், வெளியில் செல்வது, கண்ட இடங்களில் உணவருந்துவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம். வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம களவு போகக்கூடும் என்பதால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு உதவுவதற்காக கடனாக பணம் கொடுக்க வேண்டாங்க. கிடைப்பது கடினமாக இருக்குங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையுங்க. தசாபுக்திகளுக்கு ஏற்ப விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில்
பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு. கூடுமான வரையில் வெளியூர் பயணங்களை ஒத்தி போடுவது மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் வக்ரசனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோருடன் சற்று அனுசரித்து வளைந்து கொடுத்தும் நடந்து கொள்வது மிகவும் அவசியங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாங்க. சக ஊழியர்கள் எவரிடமும் நிர்வாகத்தினரை பற்றி விவாதிப்பதை தவிர்ப்பது அவசியம். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சக ராசி அன்பர்கள் தாங்கள் உண்டு தங்களுடைய பணிகள் உண்டு என்று தங்களுடைய அன்றாட கடமையிலேயே கவனமாக இருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவது தவிர்க்க உதவுங்க. கூடுமான வரைக்கும் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம். அதே போல் எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது கவனமாக இருங்க. ஏனென்றால் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே செய்து முடிப்பது நல்லது. மற்றவர்களிடம் அப்பொறுப்பை கொடுக்கும் பட்சத்தில் அவர்கள் அந்த பொறுப்பை சரிவர செய்து முடிக்காமல் கடைசியில் உங்களுக்கு அவநம்பிக்கையை உங்கள் பேரில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரத்தில் மிக கடினமான போட்டிகள் நீங்கள் இந்த வாரத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும். காரணம், போலி பொருட்கள் அதிக அளவில் விற்பனைக்கு வருவதால் அன்றாட விற்பனையில நீங்கள் போராட வேண்டிய ஒரு நிலை இருக்கதாங்க செய்து இடையிடையே பண நெருக்கடியையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாக இருக்கு. முன்பணம் இல்லாமல் சரக்கு அனுப்புவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் இவ்விஷயத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியங்க. நிதி நிறுவனங்களுடைய கண்டிப்பையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்குங்க. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது அவசியம். கூட்டாளிகளினாலும் பிரச்சனை உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளும் வருமானமும் குறைவின்றி கிடைக்கும். சினிமா துறையினருக்கு புதிய பாடல் அமோக வெற்றியையும் லாபத்தையும் பெற்று தருங்க. அரசாங்க ஆதரவு தக்க தருணங்கள்ல உங்களுக்கு கை கொடுக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு. நீங்கள் நடித்த படங்களினால் நல்ல வசூல் கிடைக்குங்க. புதிதாக கலைத்துறையில் கால் பதிக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கை கொடுத்து உற்சாகத்தை ஏற்படுத்தும். அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க. கட்சியில் ஆதரவு பெருக இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருக்காங்க. சிலருக்கு கட்சியில் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குங்க. அதே போல விருச்சக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதனும் இதர கிரகங்களும் சுபபலத்துடன் வலம் வருவதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடும். ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் உதவிகரமாக அமையுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. இப்படி ஒரு அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்கு. அதே போல விருச்சக ராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு நிறைவை தருங்க. விவசாய வசதிக்கு அத்தியாவசியமான தண்ணீர் வசதி குறைவின்றி கிடைக்க இருக்கு. தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளுக்கு நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய 2 கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு அனுகூலமான பாதையில சஞ்சரிப்பதால் மகிழ்ச்சியும் மன நிறைவு குறைவில்லாது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் என்றதாங்க சொல்ல வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமைகள்ல கன்றுடன் கூடிய பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது பசும்புல் அன்னதானம் கொடுத்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.